ராக்கெட் வந்து எப்படி ஒரு ஸ்டேரிங் வீலோ இல்லை மேனுவல் கண்ட்ரோல் இல்லாமல் டேர்ன் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? வெல்கம் டு டே 7 அண்ட் எபிசோட் 7 ஆஃப் நோ அபவுட் ராக்கெட் என்ஜின் சீரீஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ராக்கெட்னால வந்து எப்படி வந்து ஸ்டியரிங் இல்லை ஒரு மேனுவல் கண்ட்ரோல் இல்லாமல் எப்படி வந்து அது டில்ட் ஆகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். டிவிசி கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்தா த்ரஸ்ட் வெக்டர் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்தா எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்துலாம் வாங்க. இந்த த்ரஸ்ட் வெக்டர் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டராக இருக்கும்போது வந்து பார்த்தா உங்களுக்கு ராக்கெட் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தா போகும். இப்போ நாசில் வந்து உங்களுக்கு ரைட் சைடில் போச்சுன்னா உங்களுக்கு ராக்கெட் வந்து பார்த்தா லெஃப்ட் சைடு மூவ் ஆகும். இதே லெஃப்ட் சைடில் நாசில் போச்சுன்னா உங்களுக்கு ரைட் சைடில் வந்து பார்த்தா ராக்கெட் வந்து பார்த்தா மூவ் ஆகும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தா இதே மாதிரி இன்னொரு மெத்தட் இருக்குது. இது வந்து பார்த்தா மூவபிள் ஃபின்ஸ். ஓகேங்களா, இதை வந்து பார்த்தா உங்களுக்கு டிவிசி வந்து பார்த்தா எதுவும் இருக்காது. அதுக்கு பதிலாக வந்து பார்த்தா ஃபின்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இந்த ராக்கெட்டில். ஸோ இதே வந்து பார்த்தா டில்ட் ஆகும்போது வந்து பார்த்தா யூஸ் ஆகுது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்மாஸ்பியருக்குள்ளே மட்டும் ஒர்க் ஆகிறதுனால இது நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம ஸ்பேஸில் போகிறோம் அப்படின்னா டிவிசி கண்ட்ரோல் தான் வந்து பார்த்தா யூஸ் பண்ணுவோம். இதே வந்து பார்த்தீங்கன்னா சில டைப் ஆஃப் டிவிசி கண்ட்ரோலாக இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து கிம்பிள்டு நாசில் தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தா உங்களுக்கு ஹோல் இன்ஜினே வந்து பார்த்தா லைட்டாக வந்து டேரக்ஷன் சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு ராக்கெட்டோட டேரக்ஷன் சேஞ்ச். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.